வாலிபத்தில் இருக்கிறவர்கள் வாலிபத்தில் இருக்க முடியாது. තරුණ කමේ සිටින අය හැමදාම තරුණ කමේම සිටින්නට බෑ. இந்த சிறுவர்கள் இப்பொழுது சிறுவர்களாகவே இருக்க முடியாது. මේ කුඩා ලබුන් හැම කාලෙම කුඩා ලබුන් ඇටියට සිටින්නට බෑ. நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. අපගේ ජීවිතය දිනෙන් දින වෙනස් වෙමින් තිබෙනවා. நாம இந்த பூமியில பாவத்திலே பிறந்திருக்கிறோம். අපි මේ පොළොවේ පාපය තුල ඉපදී සිටිනවා. பாவத்திலே வளருகிறோம். පාපය තුල අපි වැඩෙනවා. பாவத்திலே மரிக்கிறோம். අපි පාපය තුල මරණපත් වෙනවා. நம்முடைய வாழ்க்கை අපගේ ජීවිතය முடிந்த பிற்பாடு අපගේ ජීවිතයේ මේ පොළොවේ අවසන් පසුව மரணத்துக்கு பிற்பாடு මරණයට පසුව அந்த வாழ்க்கை நரகத்தை நோக்கி ඒ ஓடிக்கொண்டிருக்கிறது. ජීවිතය නිරය කරා ගමන් කරමින් තිබෙනවා. முழுமையான ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில இல்லை. ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை சமாதானத்தை கொடுக்க ஏசப்பா விரும்புறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உங்களுக்கு நாங்கள் சொல்வதற்கு மனவாரப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறவராய் எங்கும் சுற்றித் திரிந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார்னு சொல்லி. ஆகவே அப்படியாப்பட்ட நன்மை செய்து இந்த உலகத்துல வேதனையோட கண்ணீரோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்க்கையின் சந்தோஷங்களை இழந்து நாட்களில போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் வேதனை துன்பம் குடும்பங்களில பிரச்சனை கஷ்டத்தின் நிமித்தமாய் நாங்கள் எங்களுடைய அடுத்த நாள் வாழ்க்கைக்கு கூட நாங்கள் போராடி போராடி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களையும் உங்க குடும்பங்களையும் அவர் அதிகமாகவே நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்பது ஏதோ ஒரு மதத்தினுடைய தலைவர் அல்ல, இல்லாட்டி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அவர் தலைவர் என்பது அல்ல. அவர் இந்த உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் எல்லாம் தெரியாது. எல்லாரையுமே ஏழைகளை, கஷ்டத்துல இருக்கிறவர்கள், பாடுகள்ல இருக்கிறவர்கள், உபத்திரவத்துல இருக்கிறவர்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள், அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில நாளைக்கு ஒரு நல்ல நாள் வந்துடும், ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்குவோம், எங்க பிள்ளைகளை நாங்கள் முன்னேற்றத்துக்கு கொண்டு போக நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்பி போய் கொண்டிருந்திருக்கிற வாழ்க்கையில இயேசு இந்த நாள்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உனக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறேன். அவர்தான் நன்மை செய்கிறவர். நீங்க எதிர்பார்க்கிறீங்கல்ல, என் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் வேணும். நான் பட்ட கஷ்டம், நாங்க படுகிற வேதனை துன்பம், ஐயா அம்மா தாய் தகப்பன்மார்களே, நீங்க படுகிற அந்த வேதனை அனுதினமும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்பட்டு 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 எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பம் சந்தோஷமாய் நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவோ, நீ பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவோ. இதோ இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும். அதுக்கு நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். எங்கள் பரம்பரையாய் இருக்கிற பாவமும் சாபமும், எங்கள் பரம்பரையை தொடர்ந்து இருக்கிற இந்த வேதனையான இந்த கஷ்ட சூழ்நிலையை அடிமத்தன வாழ்க்கை எங்களை விட்டு மாறணும். பிரியமானவர்களே, எங்களை விட்டு மாறணும். சன்னதியாய் நாங்கள் சுமக்கிற இந்த வேதனை கஷ்டங்கள் இந்த நாளோடு உங்களை விட்டு போக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாங்களும் அதை தான் விரும்புகிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்க பிள்ளைகளை நேசிக்கிறாரு. உங்க பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வருவதற்கு அவர் விரும்புகிறாரு. நீங்க அங்கு இங்கு ஓடி திரிந்து ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி மனுஷர்களை நம்பி நம்பி ஓடி 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 பணங்களை செலவழித்து அநேக காரியங்களை செய்து அதன் நிமித்தமாய் நன்மை கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி அனுதினமும் தோல்வியில நீங்க வியாதிகளில எல்லா கட்டுகளோடு நிறைந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. வீடுகளுக்குள்ள இருந்து நீங்க யோசிக்கிற காரியம், வீடுகளுக்குள்ள இருந்து
எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா? நிச்சயமாகவே இயேசுவை நம்புகிறவர்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே விடுதலை கொண்டு அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களா எவ்வளவு பேர் அவரை நோக்கி பார்க்கிறோங்களோ அவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார், கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, இருண்டதோர் வாழ்வில் எண்ணமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் எண்ணமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும்